குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற யூனிட் வந்து 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெசன். இந்த லெசனில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரினா என்ன, எந்த பேஸ் பண்ணி வந்து நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான். இந்த பாடத்தை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சரியா? அதனால் வெதர் இட் இஸ் பாசிபிள் ப்ளீஸ் ரைட் சம் நோட்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா மறக்கவே மறக்காது. வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தகவல் பேழை அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் பாருங்கள், வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. பொதுவாக நம்மளுடைய வரலாறை வந்து எப்படி கணக்கிடுவோம் அப்படின்னா ஆண்டுகளில் கணக்கிடுவோம். அதை கிமு பொது ஆண்டுக்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்புள்ள ஆண்டை பொது ஆண்டிற்கு முன்பு, கிபி அப்படிங்கிறது கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு, அதாவது பொது ஆண்டு முன்பு பொது ஆண்டு பின்பு அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க இல்லையா? அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. வரலாற்றிற்கு முந்தைய காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுது. இதை பொது ஆண்டு முன்பு பொது ஆண்டு பின்பு அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறோம், சரிங்களா? இதில் இந்த 0லேருந்து 2500 வரைக்கும் உள்ள காலத்தை வந்து கிமு பொது ஆண்டுக்கு முன்புன்னு சொல்லுவோம். அந்த 500, 1000, 1500, 2000, 2500ன்னு வர்றதை பொது ஆண்டு, கிறிஸ்து பிறப்பதற்குள்ள ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு. 0லேருந்து ரிவர்ஸில் போய் 500, 1000, 1500, 2000, 2500ன்னு வந்தால் பொது ஆண்டுக்கு முன்புனும், அதாவது கிமுனும். அந்த பொது ஆண்டு 500, 1000, 1500, 2000, 2500ங்கிறத பொது ஆண்டு, அதாவது கிபி அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதில் வந்து ஃபுல்லாக ஸ்டோரி தான் இருக்கும் இந்த பக்கத்தில். பட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. வரலாறுங்கிறது என்னப்பா? கடந்த கால நிகழ்வுகளினுடைய காலவரிசையை தான் பதிவு செய்கிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 2 பேர், ஒரு அம்மாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் எடுக்கக்கூடிய ஒரு டிஸ்கஷன் மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அடுத்து பாருங்கள், வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றதாலும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வரலாறு அப்படிங்கிற சொல் வந்து எந்த மொழிச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழிச்சொல். அது எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னா ஹிஸ்டோரியா அப்படிங்கிற சொல்லிலிருந்து பெறப்பட்டுச்சு. ஹிஸ்டோரியா அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்ன அப்படின்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா வரலாறு அப்படிங்கிறது என்ன, கடந்த கால நிகழ்வுகளினுடைய காலவரிசை பதிவை தான் வரலாறு அப்படின்னு சொல்கிறோம். ஹிஸ்டோரியா அப்படிங்கிறது, அதாவது வரலாறு அப்படிங்கிற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா அப்படிங்கிறதுலேருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள், சரிங்களா? அடுத்து பாருங்கள், நம்ம பொதுவாக இந்த பாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா அதை தாண்டி அடுத்த பேஜ் ஈஸியாக போயிடுவோம். நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நானுமே அப்படி தான் இருந்தேன். ஆனால் இதுலேயும் நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. எஸ்ஜிடி படித்தவங்க எத்தனை பேர் இந்த பாக்ஸில் உள்ள இன்ஃபர்மேஷன், அந்த மேப்பில் உள்ள இன்ஃபர்மேஷன் படித்தேன்னு சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள். இதில் உள்ளது படிச்சிங்களா? படிச்சிங்களா? வெரி குட். படிச்சிருந்தீங்கன்னா நல்லது, படிச்சுக்கோங்க. படிக்கலைன்னா கூட இப்போ கூட நமக்கு வந்து பார்த்துக்கலாம், சரியா? அதாவது இந்திய அகழாய்வு செய்யப்பட்ட இடங்களை வந்து மொத்தம் எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா பழைய கற்காலம், புதிய கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம்னு. இதில் வெண்கல காலம்ங்கிறது எந்த நாகரிகம் வரும்? நமக்கு ஏற்கனவே தெரியும். எந்த நாகரிகம் வரும்? வெண்கல காலம்ங்கிறது எந்த நாகரிகம் வரும்? சிந்து சமவெளி நாகரிகம் வரும். வெண்கல காலம்ங்கிறது எந்த குறிப்பிட்ட எந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் வருவாங்க? சிந்து சமவெளி மக்கள். சிந்து சமவெளி மக்கள் அணிந்திருந்த ஒரே உலோகம் வந்து வெண்கலம். அவங்களுக்கு வந்து இரும்பை பற்றியே தெரியாது, சரியா? இப்போ இதில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய கற்காலம் நிலவி இருந்த இடங்கள். பழைய கற்காலம் எங்கெல்லாம் நிலவி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். பழைய கற்காலம் நிலவி இருந்த இடங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிம்பேட்கா. பழைய கற்காலம் நிலவி இருந்த இடங்கள் எது அப்படின்னா பிம்பேட்கா. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அத்திரம்பாக்கம். அடுத்து வேற எங்கே இருக்குது? அத்திரப்பாக்கம். அதுக்கடுத்து வந்து அத்திரப்பாக்கம் பழைய வேற எங்க இருக்கு? இங்க பழைய கற்காலம் பரவி இருந்த இடங்கள். ஹன்சாகி பள்ளத்தாக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பழைய கற்காலம், சரிங்களா? பழைய கற்காலம் பொறுத்த மட்டுக்கும் 3 இடங்கள் தான். அது என்ன அப்படின்னா பிம்பேட்கா, ஹன்சாகி பள்ளத்தாக்கு,
அத்திரம்பாக்கம். சரியா? அடுத்து புதிய கற்காலம். புதிய கற்காலம்ங்கிறது நிறைய ஊர்களில் பரவி இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிரான் அப்படிங்கிற ஊர், டாவோஜிலி ஹேடிங் அப்படிங்கிற ஊர், மாகாரா அப்படிங்கிற ஊர், ஹோல்டிவா அப்படிங்கிற ஊர், பூஜகோம் அப்படிங்கிற ஊர், மெஹர்கர். இந்த மெஹர்கர் எங்கப்பா இருக்கு? மெஹர்கருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு, யாருக்காவது தெரியுமா? நான் வந்து இப்ப புதுசா படிச்சேன். மெசபடோமியால வணிகம் செஞ்ச சிந்து சமவெளி நாகரிகம் வணிகத்தினுடைய முன்னோடின்னு சொல்ற நாகரிகம் தான் மெஹர்கர். இந்த மெஹர்கர் தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்ற இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப முக்கியம். மெஹர்கர் அப்படிங்கிறது சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய முன்னோடின்னு சொல்றாங்க. இந்த மெஹர்கர் வந்து எந்த கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னா அதை தான் நம்ம இப்ப பாக்குறோம், புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம். இந்த மெஹர்கர் வந்து எந்த பள்ளத்தாக்குல இருந்துச்சு அப்படின்னா போலன் பள்ளத்தாக்குல இருந்துச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, நானும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். போலன் பள்ளத்தாக்குல வந்து இருந்துச்சு. இந்த மெஹர்கர் பல்கலைக்கழகம் எந்த பள்ளத்தாக்குல இருந்துச்சு அப்படின்னா போலன் பள்ளத்தாக்குல. இந்த மெஹர்கர் அப்படிங்கிற ஊர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நிறைய தடவை கேட்ட கொஸ்டின், அதுக்காக தான் சொல்றேன். அப்போ மெஹர்கர் அப்படிங்கிற ஒரு ஊரை பார்க்குறோம், ஒரு மேப்ல வந்து ஒரு மெஹர்கர் அப்படிங்கிற ஒரு ஊரை பார்க்குறோம் அப்படின்னா அந்த மெஹர்கர் வந்து என்ன அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய முன்னோடி தான் இந்த மெஹர்கர். சரியா? சிந்து நாகரிகத்தினுடைய முன்னோடி, சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய முன்னோடி தான் மெஹர்கர். இந்த மெஹர்கர் இப்போ வந்து எங்கே இருக்குது அப்படின்னா போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மெஹர்கர் வந்து எந்த கற்காலத்துக்கு முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னா புதிய கற்காலம். புதிய கற்காலத்தினுடைய ஒரு முக்கியமான புதிய கற்காலம் பரவி இருந்த முக்கியமான காலம் தான் எது அப்படின்னா இந்த மெஹர்கர் பண்பாடு. சரிங்களா? அடுத்து பாருங்க வெண்கல காலம். வெண்கல காலத்தை பொறுத்த மட்டுக்கும் நமக்கு வந்து சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும்தான் வரும். சிந்து சமவெளி நாகரிகம், அதுக்கப்புறம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள லோத்தல். இந்த லோத்தல் வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு புகழ் பெற்றது. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குப்பா, யாருக்காவது தெரியுமா? லோத்தல் இஸ் ஸ்பெஷலி ஃபார் கப்பல் கட்டும் தளம். கப்பல் கட்டும் தளம். அந்த புதுசாக படிக்கிறவங்க இப்போதான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க தயவுசெய்து எழுதி வச்சுக்கோங்க. மெஹர்கருங்கிறது ரொம்ப முக்கியம். மெஹர்கருங்கிறது அந்த புதிய கற்காலத்துக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது. மெஹர்கர் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து போலன் பள்ளத்தாக்கில் இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த வெண்கல காலம் பொறுத்த மட்டுக்கும் சிந்து சமவெளி நாகரிகம் வரும். அடுத்து லோத்தல் துறைமுகம் வரும். இந்த லோத்தல் துறைமுகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். இந்த குஜராத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கப்பல் கட்டும் தளம். கப்பல் கட்டும் தளம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த சிந்து சமவெளி நாகரிக காலத்தில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு காலம். இரும்பு காலம் வந்து எங்கே பரவி இருந்துச்சு அப்படின்னு பாருங்க. இரும்பு காலம் வந்து ஆதிச்சநல்லூர். இரும்பு காலம் ஆதிச்சநல்லூர், ஹல்லூர். அதாவது இந்த இதில் ஃபர்ஸ்ட் லெசனில் படிக்கிறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற கண்டென்ட் வந்து இதுதான். பழைய கற்காலம் பரவி இருந்த இடம் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிம்பேட்கா, அந்திரப்பாக்கம் பள்ளத்தாக்கு, அது அந்தரபாக்கம் கிழக்கு பள்ளத்தாக்கு. அடுத்து இதுதான். அதுக்கடுத்து புதிய கற்காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிரண்ட், டாவோஜிலி ஹேடிங்கு, மகாரா, ஹோல்டிவா, புஜோகம், இது எல்லாமே வந்து புதிய கற்காலம். வெண்கல காலம் அப்படின்னா ரெண்டு இடம் தான், லோத்தலும் சிந்து சமவெளி நாகரிகமும் தான் வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கற்காலம். இரும்பு காலம் அப்படிங்கிறது எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு காலம் வந்து ரெண்டு இடங்கள் தானே, ஆதிச்சநல்லூரும் ஹல்லூரும். சரியா? நோட் பண்ணிக்கிட்டீங்களாப்பா? ஏமா நோட் பண்ணிட்டீங்களா பண்ணலையா? நோட் பண்ணிட்டீங்களா? யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க, கத்துறேன்ல. யாராவது இப்ப நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த பழைய கற்காலம் பரவி இருந்த இடங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பிம்பேட்கா, அத்திரப்பாக்கம், வேற எந்த ஊரு? பிம்பேட்கா, அத்திரப்பாக்கம், ஹன்சாகி பள்ளத்தாக்கு. ஓகே, வெரி குட். அடுத்து புதிய கற்காலம் பரவி இருந்த இடங்கள் எதெல்லாம் அப்படின்னா ஹோல்டிவா, மகாரா, சிராண்ட், அதுக்கப்புறம் இங்க வந்து பிரம்மகிரி, பையம்புலி, இது எல்லாமே வந்து புதிய கற்காலம் தான். சரிங்களா? அடுத்து வெண்கல காலம். வெண்கல காலம் அப்படிங்கிறது ஒரே ஒரு இடம் தான் வரும். வெண்கல காலம் வந்து சமவெளி நாகரிகமும் லோத்தலும் வரும். அடுத்து இரும்பு காலம்ங்கிறது ஆதிச்சநல்லூரும் ஹல்லூரும் வரும். இதெல்லாம் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பொருந்தாத இணையில கொடுத்துட்டு நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்த பக்கம் போலாமா? அடுத்து பாருங்க, நாணயவியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாணயங்களை பற்றிய படிப்பை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாணயவியல் அப்படின்னு சொல்றாங்க.
கல்வெட்டியல் அப்படிங்கிறது எழுத்துக்கள் பற்றிய படிப்பு. இந்த கல்வெட்டியலை வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? யாராவது சொல்லுங்க. கல்வெட்டியலை என்ன சொல்லுவாங்க? கல்வெட்டியலை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? கல்வெட்டுக்களை என்ன சொல்லுவாங்க? கல்வெட்டுக்களை பத்தி படிக்கிறது. தமிழ் யாருமே படிக்கலையா? இன்ஸ்கிரிப்ஷனாங்க மேம். கல்வெட்டுகள் வந்து இன்ஸ்கிரிப்ஷன். சரியா? இங்கிலீஷ் வார்த்தைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு எப்படி கேட்பாங்கன்னு என்ன செய்யாது, தெரியாது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அந்த பேஜஸ் நான் ஒரே நிமிஷம். ஓகே, இது வந்து வரலாற்றினுடைய ஆதாரங்கள். வரலாறுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் ஆதாரங்களா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? வரலாறுக்கு எதெல்லாம் ஆதாரங்களா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. தொல்பொருள் சான்றுகளை பொறுத்த மட்டுக்கும் இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பானைகள், பொம்மைகள், கருவிகள், அணிகலன்கள் இதெல்லாமே. நினைவு சின்னங்களை பொறுத்த மட்டுக்கும் என்ன அப்படின்னா அரண்மனைகள், கோட்டைகள், கோயில்கள், ஸ்தூபி, மடங்கள். இதில் அரண்மனைன்னு பொறுத்த மட்டுக்கும் ரொம்ப முக்கியமாக சொன்னது எது அப்படின்னா நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் மஹால். கோட்டை அப்படிங்கிறது வேலூர் கோட்டையே சொல்லியிருக்காங்க. அதாவது பழைய கற்காலங்களை நம்ம பழைய காலத்தில் வந்து காலங்களை பற்றி அறிஞ்சுக்கிறதுக்கு. கோயில்களை பொறுத்த மட்டுக்கும் தஞ்சாவூர் கோயில் ரொம்ப முக்கியமானதாக சொல்லியிருக்காங்க. ஸ்தூபியை பொறுத்த மட்டுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சாஞ்சி ஸ்தூபி சொல்லியிருக்காங்க. மடங்களை பொறுத்த மட்டுக்கும் டபாக் மடங்கள். சரியா? இதெல்லாம் வந்து பண்டைய காலத்தில் தொல்பொருள் சான்றுகளை அறிவதற்கு நமக்கு கிடைத்த ஆதாரங்களாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இலக்கிய சான்றுகள் பொறுத்த மட்டுக்கும் காப்பியங்கள், பாடல்கள், வெளிநாட்டு பயண குறிப்புகள், இந்திய ஆசிரியர்களுடைய நூல்கள், நாட்டுப்புற கதைப்பாடல்கள் இதெல்லாமே இலக்கிய சான்றுகள். இந்த இலக்கிய சான்றுகளை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. மத சார்பற்ற இலக்கியமாகவும் இருக்கலாம், மத சார்புள்ள இலக்கியமாகவும் இருக்கலாம். அந்த மத சார்புள்ள இலக்கியத்தை வந்து எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா இதிகாசம், பக்தி இலக்கியம். இதிகாசத்தில் எதெல்லாம் வரும் அப்படின்னா ராமாயணம், மகாபாரதம் வரும். பக்தி இலக்கியங்களை பொறுத்த மட்டுக்கும் தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம் இதெல்லாம் வரும். சரியா? அதாவது பண்டைய காலத்துல வரலாற்றினுடைய ஆதாரங்களை எந்தெந்த வகையில பிரிச்சு கையாண்டிருக்காங்க அப்படின்னா தொல்பொருள் சான்றுகள். தொல்பொருள் சான்றுகளை பொறுத்த மட்டுக்கும் பானைகள், பொம்மைகள், கருவிகள், அணிகலன்கள் இதெல்லாமே. நாணயங்கள், அது மட்டும் இல்லாமல் தொல்பொருள் திறன்கள், கல்வெட்டுக்களை பொறுத்த மட்டுக்கும் பாறை கல்வெட்டுக்கள், கோயில் சுவர் கல்வெட்டுக்கள், உலோக தூண்கள், செப்பேடுகள். நினைவு சின்னங்கள்னா அரண்மனை, கோட்டை, கோயில், ஸ்தூபி, மடங்கள். அரண்மனையில் இதெல்லாம் வரும் அப்படின்னா திருமலை நாயக்கர் மஹால், கோட்டையில் வேலூர் கோட்டை, கோயில்களில் தஞ்சாவூர் கோயில், ஸ்தூபி அப்படின்னா சாஞ்சி ஸ்தூபி, மடங்களில் டபாக் மடம். அதே மாதிரி இலக்கியங்களில் வந்து எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா மத சார்பற்ற நூல்கள், சார்புள்ள இலக்கியம். மத சார்புள்ள இலக்கியத்தையும் ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. இதிகாசங்கள், பக்தி இலக்கியங்கள். இதிகாசங்களை பொறுத்த மட்டுக்கும் ராமாயணம், மகாபாரதம் நமக்கு தெரியும். பக்தி இலக்கியங்களை பொறுத்த மட்டுக்கும் தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம் இதெல்லாம் வந்து பக்தி இலக்கியங்கள்ல வரும். சரியா? அடுத்து பார்க்கலாம். ஒரே நிமிஷம். இந்த அதில் பேஜஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாருங்க, பண்டைய மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்தபோது பாறைகளில் ஓவியங்களை வரைந்தனர். இவை பாறை ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அதாவது பாறைகளில் வரையக்கூடிய ஓவியங்களை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாறை ஓவியங்கள் அப்படின்னு அழைக்கிறோம். இந்த பாறை ஓவியங்கள் வந்து எதுக்கு வரைகிறதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை வரைகிறதுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பயன்படுத்தினாங்க. சரிங்களா? அதாவது பண்டைய மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்த பொழுது பாறைகளில் ஓவியங்களை வரைஞ்சாங்க. அந்த பாறை ஓவியங்கள் வந்து எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்யறதுக்கு தான் பயன்படுத்தினாங்க. பொதுவாக இந்த காலத்தில் வந்து பண்டைய காலத்தில் வந்து எப்படிலாம் காலம் இருந்தது அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம், பழைய கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லி நிறைய வகையாக இருந்தது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னாப்பா வலிமை மிக்க பேரரசர். சரிப்பா, இந்த அசோகர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? நம்ம எஸ்டிடி குரூப் யாராவது ஒருத்தர் ஆன்சர் சொல்லுங்க. வலிமை மிக்க பேரரசர் அசோகர் எந்த பேரரசை சார்ந்தவங்க யாராவது சொல்லுங்க. மௌரிய அரசர், மௌரிய வம்சம். சரி, மௌரிய வம்சத்தை சேர்ந்த அசோகர் ஏன் ரொம்ப ஸ்பெஷலா கருதப்படுறாரு அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? கலிங்கத்துக்கு அப்புறமா அவரு போரை விட்டதுனால, தனியா மருத்துவமனை அமைச்சதுனால. விலங்குகளுக்கு தனி மருத்துவமனை அமைத்த முதல் அரசர் யாரு அப்படின்னா அசோகர்.
போர், அதாவது போர் எல்லாரும் பெரும்பாலும் அரசர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்னா, போரில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஜெயிக்கணும் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் 261 நோட் பண்ணிக்கோங்க. கலிங்க போர் எந்த வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க? 261 மேம். கலிங்க போர் வந்து கிமு 263. புது ஆஸ்பிரன்ஸ் எழுதிக்கோங்க. கலிங்க போர் வந்து 261 மேம். 261 தான் சொன்னேன். 261 சரியா? சரியா? 261 சரியா? 260 சரி மேம். ஓகே. ஏன் பேர் இவர் வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து அசோகரை பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது மௌரிய பேரரசை பொறுத்த மட்டும், மௌரிய பேரரசு வரும்போது நான் உங்களுக்கு டீப் அண்ட் டெப்தா நடத்துறேன். இந்த அசோகர் வந்து எந்த பேரரசை சார்ந்தவர் அப்படின்னா மௌரிய பேரரசை சார்ந்தவர். மௌரிய பேரரசை சார்ந்த தலை சிறந்த அரசர்கள்ல ஒருவர் யாரு அப்படின்னா, சிஸ்டம் வேற ரொம்ப இல்லை, அது என்ன சொல்றது, ஓவர்லோட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, பயங்கரமா ஹேங் ஆகுது, அதனால பெறுவது லேட் ஆயிடுச்சு. இந்த அசோகர் வந்து எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வம்சத்தை சேர்ந்தவர்னு சொன்னேன்? மௌரிய வம்சத்தை சார்ந்த தலை சிறந்த அரசர். மௌரிய வம்சத்தை சார்ந்த தலை சிறந்த அரசர் தான் யாரு அப்படின்னா இந்த அசோகர். இந்த அசோகர் வந்து ஏன் சிறப்பு பெற்றவர் அப்படின்னா, அதாவது விலங்குகளுக்கு வந்து முதல்ல இதில் கீழே வரும், நம்ம அப்போ அதை நோட் பண்ணலாம், ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. விலங்குகளுக்கான மருத்துவமனை அமைச்சவர் யாரு அப்படின்னா இந்த மௌரிய பேரரசர். அது மட்டும் இல்லாமல் இந்த அசோகர் வந்து எப்படி அழைக்கப்பட்டார் யாருக்கா தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு சிறப்பு பேர் இருந்ததுல, அது மாதிரி அசோகருக்கு ஒரு பேர், சிறப்பு பேர் இருந்தது. அது என்ன பேருப்பா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க தெரிஞ்சவங்க. மௌரியருக்கு ஒரு சிறப்பு பேர் இருந்தது, தேவனாம்பிரிய. தேவனாம்பிரியர்னா என்னப்பா அர்த்தம்? தேவனாம்பிரியர்னு அழைக்கப்பட்டவர். கடவுளுக்கு மிகவும் விருப்பமானவர்னு அர்த்தம். சரிங்களா? கடவுளுக்கு மிகவும் விருப்பமானவர் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம இவர் வந்து இந்த போருக்கு அப்புறம் விலங்குகளுக்கெல்லாம் மருத்துவமனை அமைப்பார் இல்லையா, இவர் கடைசியா கலந்துகிட்ட போர் வந்து கலிங்க போர். அந்த கலிங்க போரை பத்தி இவருடைய பாறை கல்வெட்டு, எந்த பாறை கல்வெட்டுல பேசியிருப்பாரு அப்படின்னா 13ஆம் பாறை கல்வெட்டு. இதெல்லாம் எழுதாதவங்க 13ஆம் பாறை கல்வெட்டுல வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா எழுதியிருப்பாரு. அது மட்டும் இவர் அந்த அசோகர் வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்றாருல, ஸோ அவரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரம் மாதிரி மின்றாரு அப்படின்னு ஒரு அறிஞர் பாராட்டியிருப்பாரு. அது யாரு தெரியுமா? வேல்ஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, இவர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது இதெல்லாம் வந்து நமக்கு ஜென்ரலா தெரிஞ்சுக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாம நம்ம தேசிய கொடியில ஒரு ஆழ சக்கரம் இருக்குல்லப்பா, அது எதுல இருந்து எடுத்திருக்காங்க? நம்ம அசோகரனுடைய சாரநாத் தூண்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. இவர் பின்பற்றின மதம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பௌத்த மதத்தை வந்து பின்பற்றுவாரு. அந்த பௌத்த மதத்தை கடைசி காலத்துல பௌத்த மதத்துல சேர்வாரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து மூவேந்தர்களை பத்தி ஒரு கல்வெட்டுல சொல்லியிருப்பாரு. 13ஆம் பாறை கல்வெட்டு கலிங்க போரினுடைய தீவிரத்தை பத்தி சொல்லும். மூவேந்தர்களினுடைய பெருமைகளை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு வந்து 2ஆம் பாறை கல்வெட்டு. சரியா? மூவேந்தர்கள், அதாவது சத்திரியர் மூவேந்தர் அப்படிலாம் பாராட்டி பேசுனது எந்த கல்வெட்டு அப்படின்னா 2ஆம் பாறை கல்வெட்டு. சரிங்களா? அதாவது இது வந்து என்ன, அத மாதிரி இந்த அசோகர் வந்து ஒரு ஆணை வெளியிடுவார். அந்த ஆணைகள் வந்து மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 இருக்கும். மேம் பாஸை தாண்டி இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களே அப்படின்னா நீங்கள் இப்போவே எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெசனில் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இந்த பாக்ஸில் உள்ளதை படித்தாலே இந்த லெசன் என்ன ஆகிடும், கம்ப்ளீட் ஆயிடும். சரியா? அடுத்து பாருங்கள், பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் யாரு? நம்ம அசோகர். இந்த அசோகர் வந்து எந்த வம்சத்தை சேர்ந்தவர்ப்பா? புது ஆஸ்பிரன்ஸ் கொஞ்சம் ஆன்சர் சொல்லுங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். பழைய இந்திய எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? மௌரிய வம்சத்தை சேர்ந்தவர். சரியா? இவர் வந்து இவரது ஆட்சியில தான் புத்த மதம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆசியால பல பகுதிகளுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பரவும். அது மட்டும் இல்லாம கலிங்க போர் 261 நடக்கும். கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதை கண்டு வருந்தி போர் தொடுப்பதை விட்டுவிட்டார். அந்த கலிங்க போரை பத்தி தான் அவர் வந்து எந்த கல்வெட்டுல கூறியிருப்பாரு? எந்த கல்வெட்டுலப்பா சொல்லியிருப்பாரு? 13 சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் புத்த சமயத்தை தழுவி அதன் பரப்புறதுக்காகவே என்னுடைய வாழ்க்கையை வந்து
நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிடுவார். வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார் அப்படின்னா நம்ம அசோகர் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவரும் யார் அப்படின்னா அசோகர். இவர் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, இவர் உருவாக்கிய சாலைகள் தான் நம்ம இன்னைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பயன்படுத்திட்டு இருக்கோம். தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கல்தூணில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது. இதுல இருந்து நம்ம அசோகரனுடைய முக்கியத்துவத்தை அறியலாம். ஆனா ஒரு பிட்டர் ட்ரூத், ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா, நம்மளுடைய அறிஞர்கள் யாருமே அசோகரை பத்தி வந்து பெருசா எழுதல. இந்தியாவை சார்ந்த அறிஞர்கள் 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அசோகரை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனுமே என்ன செஞ்சிருக்காது, இடம்பெற்றிருக்காது. அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேய வரலாற்று அறிஞர்களான வில்லியம் ஜோன்ஸ், இந்த 3 பேர் ரொம்ப முக்கியம். வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்ஸ், இப்போ அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், இந்த வரலாற்று அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கண்டுபிடிச்ச வரலாற்று சான்றுகள் தான் அசோக மன்னரினுடைய சிறப்புகளை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வெளி உலகிற்கு கொண்டு வந்தது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சார்லஸ் ஆலன் அப்படிங்கிறவர் ஒரு புக் எழுதுறாருப்பா. அந்த புக்கோட பேர் என்ன பேர் அப்படின்னா த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அதாவது நம்ம இந்தியாவில் மறந்த தவற விட்ட ஒரு கிங்கை பற்றி அவர் எழுதியிருப்பார். அந்த புக்கோட பேரே அதுதான், த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படிங்கிற புக்கை வந்து யார் எழுதியிருப்பா அப்படின்னா சார்லஸ் ஆலன் எழுதியிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் இவருடைய சான்றுகள் சாஞ்சி ஸ்தூபில சாரநாத் தூண்லலாம் வந்து காணப்படுது. இதன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசோகனுடைய பெருமைகளை வந்து என்ன பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஆக்சுவலாக இந்த லெசன் வந்து இவ்வளோதான். இன்னொரு தடவை நான் அசோகரை பற்றி சொல்கிறேன், புது ஆஸ்பிரண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வலிமை மிக்க பேரரசர் யார் அப்படின்னா அசோகர். இந்த அசோகர் வந்து மௌரிய வம்சத்தை சார்ந்தவர். இவர் ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா 261 ஒரு கலிங்க போர் நடக்குது. அந்த கலிங்க போருக்கு பின்னாடி நிறைய உயிர்கள் இறந்து போகிறத பார்த்துட்டு போரையே நிப்பாட்டிட்டாரு. அதுக்கப்புறம் விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைக்கிறாரு. இந்த அசோகருங்கிற பேருடைய அர்த்தம், அசோகருக்கு வந்து தேவனாம்பிரியர்னு ஒரு பேர் இருக்கு. அந்த தேவனாம்பிரியர் அப்படின்னா என்னன்னா கடவுளுக்கு மிகவும் பிரியமானவர் அப்படின்னு அர்த்தம். சரியா? விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைக்கிறாரு. நம்மளுடைய ஆரக்கால் சக்கரத்தில் வந்து 24 ஆரக்கால் சக்கரம் இருக்கு. அதெல்லாம் சாரநாத் தூண்ல அவர் நிறுவிய முத்திரையிலிருந்து பெறப்பட்டது தான். 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நமக்கு இவரை பத்தின பெருசான அவேர்னஸ் இல்லை. ஏன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து இவரை பத்தி பெருசா எழுதலை. அப்ப 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன பண்றாங்க, யாரு 3 பேர் வராங்க, வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்ஸ்பர், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, அசோகரனுடைய சிறப்புகளை வெளியில கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் சார்லஸ் ஆலன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, ஒரு புக் எழுதுறாரு, த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படிங்கிற ஒரு புக்கு எழுதுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதற்கான சான்றுகள் அவங்க தேடி போகும்போது சாஞ்சி ஸ்தூபிலையும் சாரநாத் கல்தூன்ல அசோகருடைய பெருமையை வந்து என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு எடுத்துக்காட்டுது. சரிங்களா? இவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் லெசன். இந்த புது ஆஸ்பிரண்ட்ஸ் நோட்ஸ்லாம் எழுதிட்டீங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா? கொஞ்சம் சொல்லுங்க. யாரும் வாய்த்திருக்க புரிஞ்சுது மேம்? புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் வந்து இவ்வளோதான். இந்த ரிவிஷன் பண்ண மக்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருந்ததா? அப்படி கொஞ்சம் மௌரிய பெருசையும் டச் பண்ண மாதிரி இருந்ததா? மௌரிய பெருசு அப்படி நம்ம ஆப்ஷன் பார்த்தா கண்டிப்பா போட்டுருவோம். இது திருப்பி படிக்கணும்னு இல்லை, இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால. சரி, நான் இப்போ கொஸ்டின் கேட்குறேன். நம்ம இப்போ டீச் பண்ணோம்ல, அதுல இருந்து கொஸ்டின் கேட்குறேன். இன்னைக்கு 3 o'clock லைவ் செக்ஷன் முடிச்சுக்கலாம். இனி நான் நாளைக்கு லைவ் செக்ஷன் எப்படி என்னன்னு தெரியல. நான் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல. நான் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ் பற்றின அப்டேஷன் எதுவும் இருந்ததுன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரியா? இப்போ கொஸ்டின் செக்ஷன் போகலாமா? இப்போ இதில் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு இவ்வளோ தூரம் நம்ம உங்களுடைய டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதே அளவுக்கு என்னுடைய டைமும் முக்கியம். இப்படி எல்லாருமே ஒவ்வொரு டயத்தை நம்ம வந்து உட்காந்துருக்கோன்னா அது பிரயோஜனமாக இருக்கணும். சரியா? அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வரலாற்றினுடைய தந்தை யாருப்பா? வச்சுக்கோங்க. வரலாற்றினுடைய தந்தை யாரு அப்படின்னா ஹெரோடட்டஸ். ஓகே, வரலாறு அப்படிங்கிறது எந்த கால நிகழ்வுகளினுடைய வரிசை பதிவு? கடந்த கால நிகழ்வுகளின் வரலாறு அப்படிங்கிற சொல் எந்த மொழியில இருந்து பெறப்பட்டுச்சு? கிரேக்க மொழியில இருந்து பெறப்பட்டுச்சு. நம்ம ஏதோ ஒரு பாக்ஸை மிஸ் பண்ணிட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். இந்த பிராகிருத மொழி சொல்லணும் ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் உட்காந்து படிச்சோம். ஆனா அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கண்ணில் மாட்டவே இல்லை. இப்ப புக் வச்சிருந்தீங்கன்னா அது எந்த பேஜ்ல இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு பாக்ஸ் பார்க்கவே இல்லையே, அதனாலதான் கேக்குறேன் நானும். இந்த புக்ல இல்லையேப்பா.
சரி ஓகே, இட்ஸ் ஓகே. பழைய புக்ல இருக்கும் போல மேம். பழைய புக்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. வரலாறு அப்படிங்கிற சொல் எந்த மொழி சொல்லுப்பா? கிரேக்கம் மேம். ஓகே. ஹிஸ்டோரியா அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்ன? விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஓகே. அந்த வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்திற்கு, அதாவது கற்கருவிகளையும் எழுதும் முறைகளையும் கண்டுபிடித்ததுக்கு இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. கல்வெட்டுகள்ல பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை எந்த துறை? கல்வெட்டியல். ஓகே. பொதுவா இந்த வரலாற்றினுடைய ஆதாரங்கள்ல இலக்கிய ஆதாரங்கள்லாம் எதெல்லாம் வரும்? இதிகாச பாடல்கள், காப்பிய பாடல்கள், வெளிநாட்டு பயணி குறிப்புகள், இந்திய ஆசிரியர் நூல்கள், நாட்டுப்புற கதை பாடல்கள். ஓகே. மத சார்புள்ள இலக்கியங்கள்லாம் எதெல்லாம் வரும்? இதிகாசமும் பக்தி இலக்கியங்கள். பக்தி இலக்கியங்களும். நினைவு சின்னங்கள்ல எதெல்லாம் வரும்? ஃப்ரெண்ட்ஸ், நினைவு சின்னங்கள்ல எதெல்லாம் வரும்பா? அரண்மனை, கோட்டை, ஸ்தூபி, கோயில், அப்புறம் மடங்கள். அரண்மனை, கோட்டை, ஸ்தூபி, மடங்கள். அதுக்கப்புறம் ஓகே. அசோகர் காலத்துல இந்தியால பல்வேறு பகுதிகளுக்கு ஒரு மதம் பரவிச்சு. அந்த மதம் என்ன மதம்? பௌத்த மதம். புத்த மதம். எந்த போருக்கு பின்னாடி அசோகர் போரை விட்டு? கலிங்க போர். கலிங்க போர் நிகழ்ந்த வருடம் கிமு 261. கிமு 261. ஓகே. அசோகரினுடைய சிறப்புகளை வெளியுணர்வுக்கு கொண்டு வந்தவங்க யாரு? 3 பேரு. யாரெல்லாம்? வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சன், அலெக்சாண்டர். தேசிய கொடியில இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் அசோகர் நிறுவிய எந்த தூண்ல இருந்து பெறப்பட்டது? சாரநாத். இப்ப எங்க இருக்கு? யாருக்காவது ஐடியா இருக்கா? பீகார்லயா மேம்? டெல்லியா பீகாரா? டெல்லியில தான் இருக்கு. டெல்லி. அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து ஒரு நூலா வெளியிட்டாரு. தி சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர்னு ஒரு புக் வெளியிட்டார் இல்லையா? ஓகே. அவ்வளவுதான் இந்த லெசன். நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல இந்த லெசன் வந்து என்ன ஆயிடுச்சு? கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த ஹிஸ்ட்ரி வந்து கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் என்னென்னா கொஞ்சம் நிறையா இருக்கும். கொஞ்சம் நம்ம நிறைய நோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ரிவிஷன் பண்ண மக்கள், புதுசா ஸ்டார்ட் பண்ணவங்க இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஏதாவது என்னப்பா?